ரெசிபியில் சாம்பார் எப்படி வைக்கலாம் பார்ப்போம். அதுக்கான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கம்மா, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்ட்டு 2 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, 4 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா குக்கரில் மொத்தம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் தேவையான அளவுக்கு. பாருங்கம்மா, 700 ml தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கம்மா, அதுக்கு தேவையான தண்ணி 700 ml நான் ஊற்றிக்கினேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கினேன். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும், மூடி போட்டு விசில் வைக்கணுமா. வந்துச்சோம்மா, இங்கே பாருங்கள். இதுக்கு மேலே கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும். நம்ம விசில் நல்லா போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா இது நல்லா ரெடி கட்டிக்கணும். நல்லா வெடிக்கட்டிட்டு இப்போ பிளேட்டில் நல்லா ஆற வச்சிடணும்மா. பாருங்கம்மா, நம்ம அது ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். நம்ம பாருங்கம்மா, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுமே வெந்தயம், சோம்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா, தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், இடித்த பூண்டு, கறிவேப்பிலை. நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும்மா. நல்லா வதக்கிட்டு இப்போது இந்த தண்ணியை எடுத்து ஊற்றணும். இங்கே பாருங்கம்மா, இது சாம்பார் பொடி. தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கம்மா, இப்போ நம்ம இது ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். பாருங்கம்மா, மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சிட்டோம். இங்கே இது பாருங்கள், இது நல்லா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது நம்ம இதில் ஊற்றிக்கணும். பாருங்கம்மா, இப்போ நம்ம அரைச்சது ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இதில் பாருங்கம்மா, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை நல்லா போட்டுக்கலாம்.
போட்டுட்டு கலக்கு நல்லா கலக்கிக்கலாம். அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் கொதிக்க கொதிக்க சாம்பார், கொதிக்க கொதிக்க இட்லி பாருங்கள். நல்லா அப்படி இப்படி இருக்குது பாருங்கம்மா. பருப்பு இல்லாமா சாம்பார் பாருங்கம்மா. இப்போது இட்லி டேஸ்ட் பண்ண போகிறாங்க. சுட சுட இட்லி சாம்பார், பஞ்சு போல் இட்லி சாம்பார். சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.